இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிறர் நம்மளை ஒதுக்கும் போது என்ன செய்யறது? அதான் இன்னைக்குள்ள தலைப்பு. பிறரால நம்ம அசட்டை பண்ணப்படும் போது, நிராகரிக்கப்படும் போது, நம்மள பிறர் அவமானப்படுத்தும் போது, ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறது? ஏன்னா மற்றவங்க சில காரியங்களை பேசுற காரியங்கள், நம்மளுடைய செயல்களை பத்தி, நம்மளுடைய நடைகள், உடை பாவனை பத்தி, நம்ம செய்யற காரியங்களை பத்தி அவங்க சொல்ற கருத்துக்கள் பல நேரத்துல நம்மளை வேதனைப்படுத்துது. அது நம்மள அவங்க தள்ளுறாங்க, நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்குது. அது நம்மளை காயப்படுத்துது. எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணுன்றதான் நம்முடைய விருப்பம். ஆனா எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்றது இல்ல. நம்மளை ஒதுக்கி வைக்கிறவங்க, தள்ளி வைக்கிறவங்க அநேகம் பேரா இருக்கிறாங்க. நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க சில காரியங்களை செய்யும்போது நம்ம அதுக்கு என்ன செய்ய போறோம்? தேவன் நமக்கு அழைத்திருக்கிற அழைப்பை விட்டுட்டு ஓட போறோமா? ஏன்னா அவங்க இப்படி பேசிட்டாங்க, அதனால நான் போறோமா? இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவனுடைய அழைப்பை பெற்ற தாசர்கள், அவங்க இப்படி ஒதுக்கப்பட்டதை, அலட்சியம் பண்ணப்பட்டதை, அவமானப்படுத்தப்பட்டதை எப்படி கையாண்டு தாங்களுக்கு தேவன் வைத்திருந்த அந்த உன்னதமான பதவியை அடைந்தார்கள்ன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது முதலாவது இயேசுவை பத்தி பார்க்க போறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். அவர் அவ்வளவு உன்னதமானவர், அவ்வளவு பெரியவர், நமக்காக வந்தாரு அப்படியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவரை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசாயா 53:3-4 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்களேன், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரா? அவர் படைத்த உலகத்துக்கு அவர் வரும்போது அவரை யாரும் கண்டுக்கல. அவர் தேவகுமாரன்னு நினைக்கல. அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்கெல்லாம் போறாங்களோ அவரை ஒதுக்கிதான் வச்சாங்க. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. மக்களே இவர் தேவனால அடிக்கப்பட்டவர்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்லி வருது. அடுத்து யோவான் 10:10-11 பாத்தீங்கன்னா, அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப பாருங்களேன், அவர் இந்த உலகத்துல இருந்தாராம். இந்த உலகமே அவர் மூலம்தான் உண்டாச்சு. ஆனா உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளல, அவரை அக்செப்ட் பண்ணல, அவர் தேவகுமாரன்றத அது அங்கீகரிக்கல. அவருக்கு சொந்தமானவங்களே அவரை ஏற்றுக்கொள்ளலன்னு போட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவே எல்லாரும் தள்ளிதான் வச்சாங்க, ஒதுக்குனாங்க, அவங்கள அவமானப்படுத்தினாங்க, அவரை வெறுத்தாங்க. அவர் வெறுத்தது மட்டும் இல்லாம அவருடைய உபதேசத்தை அசட்டை பண்ணினார்கள். யோவான் 6:60 அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகள், இன்றைக்கு சில நேரம் நம்முடைய வார்த்தைகளை மற்றவங்க கேலி பண்றாங்க. நம்ம ஆண்டவரை பத்தி தான் சொல்றோம், அடுத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்களே, நமக்கு வேதனை வருது இல்ல? ஒருவேளை ஊழியக்காரங்களாகிய நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவையே அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உபதேசம் கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா? அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா, அது முதல் 6:66 யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சீஷர்கள் பலர் இந்த கடினமான உபதேசத்தை யார் கேட்பான்னு சொல்லிட்டு பலர் பின்வாங்கி போயிட்டாங்களாம். இயேசுக்கே இது நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மள ஏதாவது பேசிட்டு நம்மளை ஒதுக்கி வச்சாங்க, நம்மளை அவங்க சட்டை பண்ணல, அலட்சியம் பண்ணாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ளல, தள்ளி விட்டாங்க அப்படின்னா இயேசுக்கு அதான் நடந்திருக்கு. அதனால நமக்கும் நடப்பது ஆச்சரியம் அல்ல. அடுத்து இன்னொன்னு பாருங்களேன், இது ரொம்ப பயங்கரமான காரியமா இருக்கு. ஆண்டவரை சொன்ன காரியம் மத்தேயு 10:25 சீஷர் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும், வீட்டெஜமானையே பெயல்சபூல் என்று சொன்னார்கள், ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? இதுல இயேசுவன் அவர் என்ன சொல்றாரு?
வீட்டு எஜமானாகிய என்னையே பெயல் சபுல், நாங்க பெயல் சபுல்னா பிசாசுகளுக்கு தலைவன்ற மாதிரி ஒரு பேர், அவரையே அப்படி சொன்னாங்கன்னா உங்களை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாரு. இப்போ நம்மளை பத்தி பேசுறது, மற்றவங்க நம்மளை தள்ளி விடுறது ஆச்சரியமான காரியமே அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுனாலதான் சொல்றேன். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பல சமயங்களில. அதனால நமக்கு செய்ய வேண்டிய ஆண்டவர் கொடுத்திருக்க காரியங்களை தைரியமா செய்யாம ஒரு கூனி குறுகி போய் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கே இதுதான் நடந்தது. அடுத்தது பாருங்களேன், இது மட்டும் இல்ல, அவர் பாடுபடும் போது அவர் என்னெல்லாம் நடந்தது மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல டீட்டெயிலா நிறைய போட்டிருக்குது. சில வசனங்கள் வாசிக்கிறேன். முள்ளுகளார் ஒரு முடிய பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. அவர் உண்மையாவே தேவனுடைய குமாரங்க. இன்னைக்கு பிலாத்து அவரை ஒப்பு கொடுத்ததுனால போர்ச்சுகர்கள் என்ன பண்றாங்க, முள்ளு வச்சு ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலையில வச்சு ஒரு கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லிட்டு அவரை கேலி பண்றாங்கங்க. அடுத்தது அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இப்போ துப்புறாங்க அவர் மேல. எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும்ல. நம்ம படைத்தவர்கள், நான் இது எல்லாமே என்னுடைய சொந்தம். நீங்க ஒரு ஓனரா ஒரு இடத்துக்குள்ள ஒரு கடையோ அதுக்குள்ள நீங்க நுழையிறீங்க. ஆனா அதுல வேலை பார்க்கறவங்க உங்ககிட்ட தவறா நடந்துக்கிட்டா அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? இன்றைக்கு இயேசு அவராலே படைக்கப்பட்டவர்களாலே துப்பப்படுறாருங்க. அவரை அடிக்கிறாங்க. அடுத்தது அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவர் கொடுத்தி சிலுவையில் அரும்படி கொண்டு போறாங்க. அடுத்தது 2 பக்கமும் யாரை வைக்கிறாங்க? திருடங்களை. இவர் பாவமே செய்யாதவர், பாவத்தை அறியாதவர். அப்போ இவரை யாரோட கொண்டு ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறாங்கன்னா 2 பக்கம் 2 திருடங்க. அவங்க செய்த தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்க. அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ எல்லாரும் பாக்குறவங்க இவனும் அந்த கும்பல்ல ஒருத்தன் பார்க்கட்டும். இது எவ்வளவு அவருக்கு மனதளவில அவருக்கு வேதனைப்படுத்தி இருக்கோ, அவரை அவமானப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. பல நேரத்துல நம்ம யோசித்து பாக்குறது இல்ல. நான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினதுனால உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். நானும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில போகும்போது ஆண்டவர் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அப்போ அடுத்து பாருங்க 39ஆம் வசனம் மத்தேயு 27. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். இதுல தூசிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்க. நீ தேவனுடைய குமாரனானாலும் சொல்லி பேசுறாங்க. தேவனுடைய குமாரனா? அவர் தேவனுடைய குமாரன் தாங்க. ஆனா நீ அப்படி ஆனால் கீழே இறங்குவான்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றாங்க. வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்றாங்க. அதாவது வழிபோக்கர், பக்கத்துல இருக்க திருடங்க, வேத பாருங்க, மூப்பர்கள் எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. மற்றவங்களெல்லாம் ரட்சித்தா, மற்றவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தா, இவனைத்தானே ரட்சிக்க முடியல. நீ உண்மையாவே ரட்சகர்னா சிலுவையில இருந்து இறங்கி வா. நீ யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் எதையெல்லாம் சகித்து இருக்கிறார் நமக்காக. இவ்வளவு ஒரு கேவலமாக அவரை நடத்தும் போது அவர் அதை சகித்திருக்கிறாரு. அவர் புறக்கணிக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், அவரை அடித்தாங்க, துப்புனாங்க, கேவலமா பேசினாங்க. எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். இன்றைக்கு நமக்கு நடக்கிற இந்த காரியங்கள், நம்மளை ஒதுக்குறது, நம்மளை பற்றி தவறான காரியங்களை பரப்புறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்குமானால் இயேசுக்கு இது புரியுங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய இயேசு இதே போல காரியத்தை அவரும் அனுபவிச்சிருக்கிறாரு. அதனால என்னை அவராலே புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத நம்ம மறக்காம இருக்கணும். எல்லாரும், அது மட்டும் இல்ல, இந்த கள்ளங்க கூட, திருடங்க கூட, அவங்க கூட நிந்திக்கிறாங்களா, அவரை கேலி பண்றாங்க, அவருக்கு பரியாசம் பண்றாங்க. இதே மாதிரி இன்னும் 2 நபர்களை காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இயேசுவானவர் பட்ட அவமானங்களை நம்ம பார்த்தோம், ஒதுக்கப்பட்டதை பார்த்தோம். அதே போல சவுல் என்ற ராஜாவுக்கும் நடந்திருக்கு. சவுல ஆண்டவர் சாமுவேல்ட்ட அனுப்பி அவன் கழுதை தேடிட்டு வந்தவன ஆண்டவர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ண உடனே எல்லாரும் ராஜா வாழ்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ராஜா பின்னாடி போறாங்க. ஆனால் சிலர், வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள்
இவனா நம்மை ரட்சிக்க போயிடுவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்க கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணார்கள். பாருங்களேன், சவுல் ராஜா அவனை அபிஷேகம் பண்ண பிறகு எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு ஒரு சிலர் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 10 பேருக்கு உங்களை பிடிக்காதுங்க, நம்மளை பிடிக்காது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கண்டிப்பா உங்களை பத்தி கேவலமா தான் பேசுவாங்க. நீங்க ஒரு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, நீங்க நன்மைகளே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளை பத்தி கேவலமா தான் பேசுவாங்கன்றது நமக்கு புரிஞ்சிருக்கணும். நானும் எனக்கு இன்றைக்கு நான் அதை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே இந்த காரியம் நடந்திருக்கு. அடுத்து தாவீது அவனும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சவுல் சில தவறுகள் செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை தாவீதுடைய பெற்றோர் வீட்டுக்கு அனுப்புறாரு. அவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு தான் வர்றான், நீ இஸ்ரவேலில் அடுத்த ராஜாவாக வந்து பெத்லெகேமியனாகிய ஈசாயனுடைய பிள்ளைங்க தான் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே வந்து பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணி வெயி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பையனா பார்க்குறான். எல்லாரும் போயாச்சு. இப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சாமுவேல் வந்து ஈசாயை பார்த்து கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். பாருங்களேன், அவங்க வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, அந்த வீட்டுல ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படும் நேரம். இவன் ஒருவேளை யோசிக்க வேண்டாம், ஒருவேளை இவங்க அண்ணாமாருக்கே அப்படி ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது, அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி அங்க வர்றாரு அப்படின்னா அந்த பையனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு கூட அவங்க அப்பா அம்மா நினைக்கலங்க. அப்பா அம்மாவால ஒதுக்கப்பட்டு ஆடு மேய்க்க போ, உனக்கு இங்க வேலை இல்லை, இந்த இடத்துல உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ வெறும் ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு அவங்க தள்ளி விட்டுருந்தாங்க அவனை. கடைசியில சாமுவேல் வந்து அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன் நின்ன பிறகுதான் அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்தாங்க. கர்த்தர் அவனைத்தான் தேர்ந்தெடுத்தார். அடுத்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, அடுத்து 17ஆம் அதிகாரத்துல போர் நடக்குது இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தருக்கும். இப்போ தாவீதோடைய அண்ணமார் 3 பேர் போயிருக்காங்க அந்த போருக்கு. அங்க ஒரு பெலிஸ்தன் பெரிய அந்த கோலியாத் வந்து கத்திட்டு போறான். சவுல் ஆனாலும் சரி, அவனுடைய வீரர்கள் ஆனாலும் சரி, யாருக்கும் அவனோட போய் சண்டை போடுறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ஆனா இந்த சகோதரர்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்புனால அங்க வந்த தாவீது என்ன பண்றான்னு பாருங்களேன். 28ஆம் வசனம் 17, 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன் என்றான். இப்போ அவனுடைய அண்ணன், நீ எங்க இருந்து வந்த, எதுக்கு வந்த? அந்த கொஞ்ச ஆடை நீ வனாந்திரத்துல தானே மேய்ச்சிட்டு இருக்கிறது தானே உன்னோட வேலை. இப்போ எவ்வளவு தூரம் அவனை பற்றியும் அவனுடைய வேலையை பற்றியும் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசுறான். அந்த அந்த வேலையை செய்யாம இங்க வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா யுத்தத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி, நீ எவ்வளவு உனக்கு அகங்காரம் இருக்கு, உனக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பேசுற. எவ்வளவுக்கும் இவர்கள் முன்பாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அவனுடைய பெற்றோராலே அவன் மதிக்கப்படல, அவனுடைய சகோதரராலே அலட்சியம் பண்ணப்பட்டான். அடுத்து இதையெல்லாம் தாண்டி அவன் வந்து அந்த எதிரியை பார்க்க போகும்போது எதிரி பார்த்த உடனே என்ன சொல்றான், பெலிஸ்தன் சுற்றி பார்த்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசல்ட்டை பண்ணினான். சின்ன பையன் பார்க்க அழகா செல்லம் போல இருக்கிறான்னு சொல்லி அவனை, இவனால இதெல்லாம் ஒரு காசுக்கு உதவாது, இவன் போய் வந்திருக்கானேன்னு சொல்லி அவனை சட்டை கூட பண்ணல. இப்போ இவனுக்கு எவ்வளவு ஒரு அவமானமும் ஒரு கேவலமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா அவனை மதிக்கல, ஆனா கூட ஆண்டவர் அந்த இடத்துல அவனை இது பண்ணாரு, உயர்த்தினாரு. இப்போ இங்க வந்து இவனுக்குள்ளே கர்த்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த மனுஷன் இப்படி பேசுறதுக்கு இவனுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? அதனால மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, ஏன் கத்துறா, எல்லாரும் ஏன் பேசாம இருக்கிறாங்க? ஆனா எல்லாரும் முன்னாடி வந்து அவங்க அண்ணன் அவ்வளவு கேவலமா பேசிட்டு போயிட்டா. இன்றைக்கு பலர் நம்மை பற்றி தவறாக மற்றவரிடத்துல பேசும்போது நம்மை பற்றி தவறான காரியங்களை இல்லாதத, நம்முடைய சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது, என்ன சூழ்நிலையில இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா கேவலமான காரியங்களை பற்றி பரப்புறது நமக்கு வேதனை அளிக்குமானால் நமக்கு பெரிய ஆறுதல். இன்றைக்கு தேவனால் பயன்படுத்த
பட்ட தேவதாசர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. ராஜாவாக நியமிக்கப்பட்ட தாவீதுக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. அப்போ அவனுமே பெலிஸ்தனே அவனை அலட்சியம் தான் பண்ணியிருக்கான். பாருங்க, ஆண்டவர் இப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க? இயேசுவானவர் அவர் நிறைய காரியங்களை அவருக்கு நடந்துச்சுன்றது பாக்குறோம். ஆனா சவுலுக்கு சில காரியம் நடந்துச்சு. அவன் யாருமே அவனை கண்டுக்கல, சட்டம் பண்ணல. சிலர் இவனா நம்மள ரட்சிக்க போறான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, அந்த வசனத்துல அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இது சவுல் செஞ்சது. அவன் காது கேட்காத மாதிரி போயிட்டானான். நீங்க பேசுனா பேசுங்க. பல நேரத்துல நமக்கு சில காரியங்கள் பேசப்படும் போது நம்ம போய் அவங்களுக்கு பதில் சொல்ல போறாங்க. இதுதான் தப்பே. நீங்க என்னதான் பதில் சொன்னாலும், நீங்க உண்மையாய் உங்களுடைய உண்மை நிலையை எடுத்து சொன்னாலும் அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்லைங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க. நம்ம இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுட்டு யாரையோ சொல்றாங்க, நான் அதை மறந்துடுவேன், அவங்கள மன்னிச்சிருவேன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படிதான் அவன் இருந்திருக்கான் சவுல். பெற்றோரால் புறக்கணிக்கப்படும் போது இந்த தாவீது இந்த பெற்றோரை சவுல் துரத்தும் போது இந்த பெற்றோரை கூட்டிக் கொண்டே பாதுகாப்பா வச்சா. இவங்க என்னை கவனிக்கல, வீட்டுல கூட என்னை கூப்பிட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. அடுத்து அவங்க அண்ணன் இப்படி கேவலமா பேசுறானே, அந்த நேரத்துல என்ன பண்ணான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வசனம், அதாவது 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். இப்ப அன்னைக்கு அவங்க அண்ணன் பேசினான்றதுக்காக அவன் வந்த நோக்கத்தை, அவனுடைய கான்சென்ட்ரேஷன் அவன் விடலைங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை மற்றவங்க ஏதாவது சொல்றாங்கன்றனால நம்ம செய்யாம இருக்கோமா? தேவன் நமக்குன்னு நம்மளை அழைத்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஆனா நிறைய பேர் நம்மளை எதிரா பேசுறாங்க, நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க, நம்மளை உருவ கேலி பண்றாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம அதை செய்யாம நம்ம ஓடி இருக்கோமா? இன்றைக்கு தாவீது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவங்க அண்ணன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். அவன் வீட்டை வந்த வழியா ஓடி இருக்கலாம். அவன் செய்யல. அவங்க அண்ணன் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தா அவன் பாட்டுக்கு அடுத்த பக்கம் திரும்ப அதே கேட்கறான். இவன் ஏன் பேசுறான், இவனை கொன்னா என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ அவனுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அவங்க அண்ணன் சொன்னது மேல போல கவனத்தை திருப்புறான். அடுத்தது எதிரி பேசும்போது என்ன பண்றான், அவன் கிண்டல் பண்ணும்போது, அலட்சியம் பண்ணும்போது, வா உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது 45 வசனம் அதே அதிகாரம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். நான் நீ பட்டயத்தை ஈட்டியும் தூக்கிட்டு இவ்வளோ மாட்டிட்டு வர்ற, ஆனா நான் தேவனுடைய நாமத்துல வர்றேன்னு சொல்லிட்டு எதிர்த்து அவனுக்கு பேசுறான். யுத்தம் கர்த்தருடையது, உன்னை ஏன்ட்ட ஒப்பு கொடுப்பாரு, இன்றைக்கு உன் தலையை வாங்குவேன்னு பேசுறான். இவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நோக்கம் மற்றவங்க பேசுற பேச்சினால, மற்றவங்களுடைய அலட்சியத்தினாலே, மற்றவர்களால் ஒதுக்கப்படுறதுனாலே மாறல. இன்றைக்கு மற்றவங்க நம்மளை தவறா புரிந்துக்கிட்டாங்க, மற்றவங்க நம்மளை அவங்களுடைய குரூப்ல சேர்த்துக்கல, மற்றவங்க வித்தியாசமா பேசுறாங்கன்றனால தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டுட்டு நம்ம வேற வழியா ஓடிட்டு இருந்தோம்னா இன்றைக்கு அந்த செய்தி உங்களுக்கு தான் வருது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. உங்களுடைய கவனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற லக்கின் மேல வைங்க. இவங்க சொல்ற காரியத்துல வைக்காதீங்க. ஏன்னா இந்த பேசின ஒருத்தர் கூட அவங்க ராஜாவாகலைங்க. அவங்களுக்கு தேவன் வைத்திருந்த அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றல. கிண்டல் பண்றவங்க, நம்மளை கேலி பண்றவங்க, நமக்கு எதிராக பேசுறவங்க, நம்மளை புறக்கணிக்கிறவங்கள தள்ளி விடுறவங்க, இவங்க ஒரு நாளும் மேலான நிலைக்கு வந்ததே கிடையாது. ஆனா யாரு அப்படி அந்த காரியத்தையும் நம்ம மேற்கொண்டு காது கேட்காத மாதிரி அதை விட்டு திரும்பிட்டு கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நம்ம வாட்டுக்கு போனோமோ அவங்க கண்டிப்பாக தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியா நம்ம போனோம்னா நம்ம எப்படி இருக்கணுமா அப்படிங்கறத சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. அவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்த நிமித்தம் இந்த காரியங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீங்க யூ ஆர் பிளஸ்ட், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறாரு.
அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் வந்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு வேற சொல்றாரு. அப்போ நம்ம அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம பாக்கியவான்கள், நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அடுத்து சந்தோஷப்பட்டு களி கூறணுமா. நமக்கு பாதி நேரம் அழுகையும் கஷ்டமா வேதனையா இருக்குது, வலிக்குது மனசுல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா உங்களுக்கு பலன் அங்க கூடிக்கிட்டே இருக்கு. இவங்க உங்களை ஏத்து பேச பேச அங்க பலன் கூடிக்கிட்டே இருக்குது. தேவன் அங்க வந்து கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் பலன் ஜாஸ்தி அங்க ரெடியா வச்சிருக்கிறாரு. பயப்படாதீங்க. இன்னொரு 10ஆம் அதிகாரம் மத்தேயு 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ நம்ம ஸ்பெஷல். இவங்க பேசுறதுனால நாம வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆகிற போறது இல்ல. என்றைக்கு அவங்க சொல்றத நம்ம நம்புகிறோமோ அப்பதான் நம்ம வந்து அந்த நிலைமைக்கு நம்மளை தாழ்த்துகிறோம். நம்ம வந்து அதை நம்ப வேண்டியதில்ல. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தருடைய பிள்ளை நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், பாக்கியவான், சந்தோஷப்பட்டு நான் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம விசேஷித்தவர்கள் என்பதை நம்ம ஞாபகம் வைக்கணும். நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. அடுத்தது இன்னொரு ஒரு காரியம், இப்ப கிறிஸ்து பத்தி சில காரியங்கள் பார்த்தோம். அவருடைய உபதேசத்தை அவங்க ஏத்துக்கல, அவருடைய செயலை ஏத்துக்கல, அவரை பிசாசுன்னு சொன்னாங்க. அவரை பத்தி எல்லாமே அவர் சொந்தமான மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்படிங்கும்போது அப்ப அவர் எப்படி இருந்தாருன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அதே காரியம் நமக்கு இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவருடைய சிந்தை எப்படி இருந்ததுதான், அவர் தேவனுடைய ரூபம் தான், தேவனுக்கு ஈக்குவலா தான் இருந்தாரு. அவர் சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணல. அதை பிடிச்சிக்கல, நான் அதை விட்டு வரமாட்டேன்னு நினைக்கல. அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராம். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினாரா. அதனாலே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்தார். அவர் அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினதுனாலே தேவன் அவ்வளவு தூரம் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை கேட்கும்போது எல்லா முழங்கால்களும் முடங்கணுங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர் உயர்த்தி இருக்கிறார். அப்போ இயேசுவின் சிந்தை நம்மகிட்ட இருக்கணும். அவங்க அப்படி பேசினா பேசிட்டு போறாங்க. உடனே போய் நம்ம சரி சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போயிட்டு போறாங்க. நம்ம காதை கேட்காத மாதிரி இருக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தாரு, தாழ்த்தினதுனாலே வருத்தப்பட்டார். அதனால அப்படிப்பட்ட சிந்தை, அவருடைய எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். அடுத்தது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடணுமா. ஏன்னா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அடுத்த 2 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட எவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில, தள்ளப்பட்ட சூழ்நிலையில, தவறாக பேசப்பட்டு அவமானப்படுத்த சூழ்நிலையில இருப்போம் என்றால் நம்ம யாரை நினைக்கணும்னா இயேசுவையே நினைக்கணும். இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவரே நினைக்கணும். ஏன்னா அவர் என்ன செஞ்சாரா, அவருக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை பாக்குறாரு. அதனால அவமானத்தை எண்ணல. இப்போ நடந்து கொண்டிருக்க அவர் மேல துப்புறது, அவரை குட்டுறது, அவரை அடிக்கிறது, அவரை பத்தி கேலியா பேசுறது, நிந்திக்கிறது, இதெல்லாம் அவர் அதெல்லாம் எண்ணல. அவமானத்தை எண்ணாமல் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கல. பல நேரத்துல நம்மகிட்ட பேசின காரியங்கள், நம்ம அங்க சிலர் சொன்ன காரியங்களை நம்ம மைண்ட்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து டேப் ரெக்கார்டர்லாம் முந்தி உண்டு, கிராம் போன் இதெல்லாம் உண்டு. திரும்ப 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 ஒரே காரியத்தை கேட்டுட்டு இருக்கு. அதே போல நம்ம மனசுல அதை பிளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்கக்கூடாது. அதை விட்டுறணும். அது நமக்கு இல்ல.
அது அவங்க பிரச்சனை. அவங்க சொன்னாங்கன்னா அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிச்சு போறாங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் அது அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அதனால நீங்க உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போயிடாதீங்க. உணர்ச்சிகள் வலிக்கதாங்க செய்யும். காயப்பட்ட மாதிரிதான் இருக்கும். நம்ம போய் ஏதாவது பேசிடலான்னு வரும். அவங்க இப்படி சொல்றாங்களே, அவங்க செஞ்ச தவறுகள் நமக்கு தெரியும். அதை நம்ம பரப்பி விடலான்னு நமக்கு தோணும். ஆனா வேண்டாம், நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அவர் அப்படி செய்யல. அவரையே நினைத்துக் கொள்வோம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு, நமக்கு ஒரு பெரிய உயர்வு உண்டு. நம்முடைய இருதயத்துல தைச்சிருக்கிற ஒரு அம்பு மாதிரி பாய்ந்து நம்முடைய இருதயத்துல தச்சுட்டு இருக்க அந்த ஒரு அம்பெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த காயத்தை தேவனுடைய வார்த்தையினால ஆற்றுவோம். ஏன்னா அவரை நம்ம நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவர் எப்படி எதை எண்ணாம, அவமானத்தை எண்ணாம, சந்தோஷத்தை, இதுக்கு முன்னாடி இதை தாண்டி போனான்னா பெரிய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதை தாங்கிக் கொள்வேன்னு சொல்லி அவர் சகித்தாரே, அப்படி நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதை நம்ம நோக்கி பார்க்கணும். அவரை போல அவரையே நினைத்து கொள்ளணும் அப்படின்னு பாக்குறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில போகும்போது. இன்னொரு காரியம், மத்தேயு 10:22 என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பெரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பேசுறாங்கன்னா கண்டிப்பாக இப்படி நடக்கும். இதுல ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. இதுல ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது நடக்கும்போது பரவாயில்ல, போயிட்டு போகுது. இது நேச்சுரல். ஏன்னா பிசாசுக்கு எடுத்து நிற்கும் போது, பிசாசுக்கு எடுத்து போகும்போது அவன் மேல இடிக்காம இருக்க முடியாதுன்னு ஒரு ஊழியர் சொல்லுவார். கண்டிப்பா அவனை கண்டிப்பா எடுத்தான் போவோம். ஏன்னா அவன் எடுத்து வர்ற, நம்ம இந்த பக்கம் போறோம், அவன் மேல இடிக்கதான் செய்வோம். அப்போ யாரெல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களோ அவங்க மூலமா நம்மளை குத்த பார்ப்பான். இப்போ நம்ம அந்த அம்புகள் நமக்குள்ளே இருக்கிறத வச்சுக்கிட்டே இருக்காம அந்த அம்பை பிடுங்கி தூர எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நீங்க உங்களுடைய வார்த்தையில என்னை சோமாக்குறதற்காக நன்றி, நான் உண்மையே நினைக்கிறேன், உண்மையை பாக்குறேன். ஏன்னா நீங்க அந்த அவமானத்தை எண்ணாம முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை சகித்தீங்களே, அதே மாதிரி இந்த பாடுகளை நான் உமக்காக சகிக்கிறேன், நீங்க என்னை உயர்த்த போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து இன்னொரு காரியம் பாருங்களேன். லூக்கா 10:16 சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பிடுவாரு அசட்டை பண்ணுகிறான். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். உங்களை யாராவது கேவலப்படுத்துறாங்களாங்க, உங்களை தள்ளி விடுறாங்களா, உங்களை ஒதுக்குறாங்களா, உங்களை மதிக்கலையா? யாரை மதிக்கலன்னு சொல்றாரு? இயேசுவானே என்னையே மதிக்கல. என்னையே மதிக்கலைன்னா பிதாவே அவங்க மதிக்கல, தேவனே அவங்க மதிக்கலன்னு அர்த்தம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, தேவன் அதை பார்த்துக்குவாருன்றாரு. அதே மாதிரி ஏசாயா 60:14 இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். இப்போ யாரெல்லாம் உங்களை ஒடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அலட்சியம் பண்ணாங்களோ, யார் அசட்டை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் உங்க காலடியில பணிவாங்க. நமக்கு தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துச்சு. சொந்த அண்ணன்மாரு அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டு வித்தாங்க அடிமையா. ஒரு நாளில அவங்க காலில் விழுந்தாங்க. இந்த மாதிரி நடக்கும். அவன் போய் அவங்கள பழி வாங்குற எண்ணம் அவனுக்கு இல்லை. தேவன் பார்த்து கொள்வார். அதனால நம்ம ஒதுக்கப்பட்டு நம்ம புறக்கணிக்கப்பட்டு இருந்தோம்னா நம்ம தைரியமாக கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவங்க ஒரு நாள் என்கிட்ட வருவாங்க, நான் அது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி நம்ம பேசாம இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார் ஆண்டவர். நான் ஏன்ட்ட வாங்க. பல நேரத்துல மக்கள்கிட்ட தான் நம்ம போறோம். இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி நடந்துருச்சு, இப்படி ஒரு காரியத்தை என்னை பத்தி தப்பா பேசி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்திட்டையும், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு போய் யார்கிட்டயே சொல்றோம். அவங்க பல நேரத்துல சிலர் நமக்காக பேசலாங்க, நமக்காக ஒரு வேளை ஜெபிக்கலாம். சிலருக்கு நம்ம படுற வேதனை அவங்களுக்கு புரியவே செய்யாது. அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு போவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய கவனம் இயேசுவின் மேல் திரும்ப வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்கணும், இயேசு அவரையே நினைத்து கொள்ளணும். அவரு தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். இன்னொரு காரியத்தை சொல்றாரு. யோவான் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவரு மற்றவங்களை மாதிரி நம்மளை தள்ளி விடுறது கிடையாதுங்க. நீ வேஸ்ட், நீ உட்பட மாட்ட,
இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம செஞ்ச ஒரு சின்ன தவற போய் ஊரெல்லாம் போய் பரப்பியிருப்பாங்க. அதை நினைச்சே வெந்து அப்படியே நொறுங்கி போய் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உள்ளத்துக்குள்ள, இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர்கிட்ட போனா நான் அவரு வெறுத்து தள்ளுறவர் இல்லை. ஒருவேளை அந்த கூட்டத்துல உங்களை சேர்க்காம இருக்கலாம். ஒருவேளை இது நல்லதுன்னே நினைங்க. ஆண்டவர் நல்லதுக்காக இந்த காரியத்தை செய்யறான்னு நினைங்க. அவங்க உண்மையாவே உங்களுக்காக இல்லைங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்க இவ்வளவு நாளும் உங்களுக்காக இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்நாள் முழுதும் அவங்க கூட இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க இல்ல, உங்களுக்காக இல்லைன்றதை இந்த சூழ்நிலை அழகாக நிரூபித்து காட்டியிருக்கோம். அப்போ நம்முடைய கவனமும் நம்முடைய நம்பிக்கையும் எங்க போவோம்? தன்னால ஆண்டவர்கிட்ட போவோம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்த்தோம், ஒரு ஒதுக்கப்படும் போது, நம்ம தள்ளப்படும் போது, நம்ம வெறுத்து ஒதுக்கப்படும் போது, தவறான காரியங்கள் நம்ம குறித்து பேசப்படும் போது, அசட்டை பண்ணப்படும் போது நம்ம என்ன செய்யணும்? முதல் ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்த்ததை திரும்ப பார்த்துக்கலாம். சவுல் மாதிரி காது கேட்காத மாதிரி, அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் ராஜா ராஜாதான், இவன் இன்னைக்கு பேசுறதுனால நான் ராஜா இல்லாம போகலன்னு சொல்லிட்டு அவன் காது கேட்காத மாதிரி இருந்தான். அதே மாதிரி நம்மளும் அதை காதுல போடக்கூடாது. அடுத்து தாவீது மாதிரி வீட்டுல அவனை சேர்த்து காட்டா கூட, அவங்க அண்ணன் மற்றவங்க முன்னாடி அவனை ஒன்று இல்லாம கேவலமா பேசினா கூட அவனுடைய நோக்கம், அவனுடைய இது மாறலைங்க. அவன் அவன் என்ன பேசினானோ அதே தான் பேசிக்கிட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டானோ அதேதான். இவங்க பேசினாங்கன்றக்காக தன்னுடைய பேச்சை மாத்தல. அவனுக்கு அந்த தேவனுக்கு எதிராக வந்த அந்த பெலிஸ்தனை இன்றைக்கு தேவன் அவனை தோற்கடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வார், அதுதான் அவனுடைய எண்ணமா இருந்தது. அதே மாதிரி அந்த எதிரி அவனை எதிராக அலட்சியம் பண்ணும்போது, அவனுக்கு எதிராக பேசும்போது, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வரை யுத்தம் கர்த்தருடையது. அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம் கரெக்டா அது மேலதான் போக்கஸ் ஆயிருந்தது. இவங்க பேசுற காரியங்கள்ல போக்கஸ் ஆகல. இன்றைக்கு ஒருவேளை உங்களை மற்றவங்க தவறா பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த காரியங்களை விட்டுருங்க. உங்களுடைய கவனம் அது மேல இருக்க வேண்டாம். தேவன் உங்களை அழைத்த அழைப்பின் மேல உங்களுக்கு கவனத்தை நீங்க வைங்க. அடுத்தது தாவீது இன்னொரு காரியம் செஞ்சான். அவங்க அண்ணன் பேசினோடனே அவனை பார்க்கல, அவங்க அண்ணனையே பார்த்துக்கிட்டு இருக்கல, இன்னொருத்தன்ட்ட திரும்பி பேச ஆரம்பிச்சுட்டான். அப்போ யாரு நமக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டாம். அடுத்தவங்கள்ட்ட நம்ம திரும்பி நமக்கு தேவன் கொடுத்த வேலையை நம்ம வாட்டி செஞ்சுட்டே போவோம். தேவன் உங்களை பேச சொல்லியிருக்கிறாரா? தேவன் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்காரா? நீங்க அவருக்கு தான் பதில் சொல்லணும். இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிந்தனைகளும் காரியங்களும் நடந்தா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏன்னா பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை உள்ளவர்களாக, அவரை போல எண்ணமுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இன்னொன்னு, அவர் அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு இந்த அவமானத்தெல்லாம் அவர் மனசுலயே வைக்கலைங்க. இப்ப இந்த அவமானத்தை நம்ம மனசுலயே வைக்க கூடாது. அது மனசுல வரும்போதெல்லாம் தூக்கி தூர போட்டு சிலுவை சகித்து அவருக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்தாராம். இப்போ நமக்கு மேன்மை இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, அதனால நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால அவரையே நினைத்துக் கொள்வேன், என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் தேவன் மேல, இயேசுவின் மேல, அவர் கொடுத்த வார்த்தையின் மேல திருப்புவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கவனத்தை அவர் மேல திருப்பணும். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு ஒருவேளை வார்த்தைகளினால் காயப்பட்டு, ஆண்டவரே இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, இதை விட்டுலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய வசனம் அவர்களுக்கு இந்த நேரத்துல கடந்து சென்றதற்காக நன்றி. உம்மிடத்திலிருந்து சிந்தை அவர்களுக்கு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியங்களை அவங்க விட்டு ஒதுக்குறதுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு காது கேட்காத மாதிரி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அந்த பக்கத்தை விட்டு திரும்புறதுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சிந்தை அவர்களுக்கு வேணும் சுவாமி. உம்முடைய சிந்தையே அவள் மேல இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க அவங்களுக்காக பெரிய காரியத்தை வச்சிருக்கிறீங்கன்றது எண்ணத்தோடு கர்த்தாவே, இப்படிப்பட்ட அந்த சின்ன காரியத்தின் மேல தங்களுடைய கவனத்தை திருப்பி தேவன் அவங்களுக்கு வச்சிருக்கிற பெரிய காரியத்திலிருந்து கர்த்தாவே இழந்து போகாதபடி தேவனே நீங்க அவங்களை காக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய ஆத்மாவிலே உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை நான் பேசுறேன். ஆண்டவரே, நீங்க அவங்களை சுகமாக்கிறதற்காக நன்றி. அந்த அம்பு போன்ற வார்த்தைகளை கர்த்தாவே நீங்க எடுத்து போட்டு உம்முடைய வார்த்தையினாலே அவர்களை குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஊழியத்திலேயும் கர்த்தாவே அவர்களுக்குன்னு நீர் வைத்திருக்கிற காரியங்களிலும் தைரியமாய் முன்னேறி செல்றதுக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வாதம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.